ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். துளசிக்கு வெற்றி தாலி கட்டினதுல இருந்தே துளசி ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காங்க. யார் இந்த தாலி என் கழுத்துல கட்டியிருப்பா, கடவுளை என்ன மட்டும் எதுக்காக இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காங்க. கோயில்ல அந்த திருக்கல்யாணம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா துளசி முகத்துல சந்தோஷமே கிடையாது. துளசி தியாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சாமியார் வீட்டுக்கு வராங்க. சாமியார் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, "ஏம்மா ரொம்ப கவலையா இருக்கியா? நீ எதுக்கு கவலைப்படணும்? உங்க வீட்ல 2 கல்யாணம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடியா சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி கேட்குறாங்க, "என்ன 2 கல்யாணமா? எனக்கு 2 பொண்ணுங்க. அதுல ஒருத்திக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து அந்த சாமியார் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சாமியார் சொல்றாங்க, "இல்லம்மா 2 கல்யாணம்" அப்படின்னு சொல்ல சொல்ல துளசிக்கு வந்து மூஞ்சே ஒரு மாதிரி ஆகுது. துளசி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. துளசி கழுத்துல தாலி இருக்கிறத யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சாமியார் வந்து துளசிய பத்தி சொல்றாங்க, "உன் புருஷன் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருப்பாம்மா, நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அத கேட்ட லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியல. துளசி விறுவிறுன்னு உள்ளக்க போயிட்டு கதவ பூட்டிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தீபா வராங்க. தீபா ரூம்குள்ள வந்ததுமே துளசிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. "வாங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "இங்க பார் துளசி, நான் உங்க அண்ணனோட இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்க ஆஃபீஸ்க்கு தான் அனுப்பலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது துளசி கழுத்துல தாலி இருக்கிறத தீபா பார்த்துடுறாங்க. தீபா கேட்குறாங்க, "துளசி என்ன உன் கழுத்துல தாலி தொங்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி சொல்றாங்க, "இல்ல அண்ணி, அது வந்து கோயில்ல தியா பாப்பாக்காக ஒரு பூஜை பண்ணாங்க. அப்போ இந்த மஞ்ச கயிற எனக்கு குடுத்து கழுத்துல போட்டுக்க சொன்னாங்க. அதனால தான் நான் போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு துளசி என்னென்னமோ சொல்லி மழுப்புறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட தீபாவுக்கு வந்து துளசி மேல கொஞ்சம் லைட்டா சந்தேகம் வந்துடுச்சு. இல்ல இவ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே தெரியல. அம்மா அப்பாவே கிடையாது இவளுக்கு. என்ன பூஜை பண்ணியிருப்பாங்க கோயில்ல? இவ நம்ம கிட்ட கதை விடுறா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து சந்தேக பார்வையோட பார்க்கறத துளசி புரிஞ்சுக்கிறாங்க. துளசி அவங்க அண்ணிக்கிட்ட, "சரி அண்ணி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். அப்புறமேட்டுக்கா பேசுறேன்னு" சொல்லிட்டு தீபாவ அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இங்க துளசிக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த கழுத்துல தாலிய போட்டுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க போறோம்? எனக்கே தெரியலையே, யார் என் கழுத்துல தாலி கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி, நம்ம வெற்றி கிட்ட சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வெற்றி கிட்ட சொல்றாங்க நம்ம துளசி. அப்போ வெற்றி வந்து துளசி ரொம்பவே கவலைப்படுறத பார்த்துட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை மறைக்க கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நம்ம தான் கழுத்துல தாலி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட உண்மையை ஒத்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டு வெற்றி வந்து முடிவு பண்றாங்க. எது எப்படியோ நம்ம துளசிக்கு வெற்றியை ரொம்பவே பிடிக்கும். அதனால வெற்றி தான் துளசி கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா துளசி வந்து வெற்றியை ஏத்துப்பாங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.